ஸோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட சினேசன் லீடர் 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன் ஜான் சீனாலேருந்து. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வந்து WWE வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்க. எந்த ஷோக்காக வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஸ்மாக் டவுனுக்காக வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. வரப்போகிற ஸ்மாக் டவுன் இல்லை, ரெசல் மீனியாக்கு முன்னாடி கடைசியாக நடக்க போகிற ஸ்மாக் டவுனு 19th ஏப்ரல் ஸ்மாக் டவுனுக்கு வந்து ஜான் சீனா வந்து வரப்போகிறாரு. ஸோ நம்ம நேற்று தான் பேசணும் ராக்கு இல்லைனா ஜான் சீனா வந்து ஆகணும், இல்லைனா ஹைப் வந்து குறையணும். அண்ட் WWE பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டாங்க ஜான் சீனாவை. ஸோ ஜான் சீனா பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து வரப்போகிறாரு 19th ஏப்ரல் ஸ்மாக் டவுனுக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அங்கே வந்து கோடி ரோட்ஸும் வந்து இருக்க போகிறாரு. ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் அண்ட் ஜான் சீனாக்கான ஒரு ப்ரோமோ பேட்டில் வந்து பார்க்கலாம், இல்லைன்னா இந்த வாட்டி வந்து இவங்களுக்கான ஒரு பிரால் வந்து நம்ம பார்க்கலாம். ரெண்டு பேரும் வந்து அடிச்சு பண்ணுங்க, ஏதாவது வந்து பெரிய சம்பவம் வந்து பண்ணிட்டு போவாங்க கடைசி ஸ்மாக் டவுனில். ரொம்பவே வந்து பெரிய சம்பவம் பண்ணோன்னா அங்கே வந்து நம்ம ராக்கை கூட வந்து சேர்த்துருவாங்க. ராக் கூட வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவார். ரிட்டர்ன் பண்ணி அஃப்கோர்ஸ் அவர் வந்து கோடி ரோட்ஸை வந்து அட்டாக் பண்ணலாம். இது கூட வந்து நடக்கிற வந்து சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரெசல்மேனியா வீக்கெண்ட் வந்து ரொம்பவே வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கும் அண்ட் ரொம்பவே வந்து மாசா இருக்கும், கெத்தா இருக்கும். ஸோ நம்மளோட சினேசன் லீடர் ஜான் சீனா பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாக்கு முன்னாடி ஸ்மாக் டவுன்ல வந்து வர போறாரு. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. என்ன நடக்க போகுதுன்னு மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். ஸோ ரா முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து செத்ராலன்ஸோட கோட் வந்து போட்டுட்டு செத்ராலன்ஸ் மாதிரி வந்து நடிச்சுனுங்காரு. ஸோ செத்ராலன்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா சின்ன அவர் மாதிரியே வந்து நந்திரம் வந்து போயினுக்காரு. ஸோ இந்த ரீல் வந்து ரொம்ப வந்து ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடலான்னு ஷேர் பண்ணிட்டு அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ குந்தர் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி ஒரு இன்டர்வியூக்கு வந்து போயிருக்காரு. அந்த இன்டர்வியூல வந்து குந்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ட்ரிபிள் எச் வந்து இந்த WWE வந்து டேக் ஓவர் பண்ணதுலேருந்து இது வந்து ரொம்ப வந்து நல்லா போயின்னு இருக்கு. வின்ஸ் மெக்மேன் வந்து போனதுக்கப்புறம் ட்ரிபிள் எச் தான் வந்து ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங்கை வந்து சேவ் பண்ணியிருக்கான். இங்கே வந்து நம்ம குந்தர் வந்து ட்ரிபிள் எச்சை வந்து ரொம்ப வந்து பாராட்டியிருக்காரு. அதே இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா குந்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து நினைக்கவே இல்லை ஜே உசோ வந்து ரெசல்மேனியா 41க்கான என்னோட அப்போனண்டா வந்து இருப்பான்னு. நான் என்ன தெரியுமா நினைச்சேன், நான் வந்து நினைச்சேன் என்ன வந்து சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் செத்ராலன்ஸ் இல்லைன்னா ஜான் சீனா வந்து ஃபேஸ் பண்ணுவான்னு. ஆனால் இங்கே பார்த்தா யாருமே இல்லை, என்ன ஃபேஸ் பண்ண போகிறது ஜே உசோ. ஸோ நான் வந்து நினைக்கலப்பா இங்கே வந்து ரெசல்மேனியா 41ல என்ன வந்து ஜே உசோ வந்து ஃபேஸ் பண்ணுவான்னு. குந்தர் ப்ரோ நாங்களே வந்து நினைக்கல ஜே உசோ வந்து உங்களை வந்து ஃபேஸ் பண்ணுவோம் ரெசல்மேனியா 41ல. ஸோ குந்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெருசாக வந்து யோசிச்சிருக்காரு. சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் செத்ராலன்ஸ் ஜான் சீனா தான் வந்து குந்தரை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு. அங்கே பார்த்தா ஜே உசோ வந்து ஃபேஸ் பண்ண போறாரு. நம்ம அடுத்த அப்டேட்டுக்கு வரும். ஸோ நான் ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருந்தேன். ஆர்சிபி அண்ட் விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஜான் சீனா சைடில் வந்து இருக்காங்க, ஜான் சீனாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அந்த யூ கேன் சீ மீயோட போஸ்ட் கூட வந்து பண்ணியிருந்தாரு நம்மளோட விராட் கோலி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜான் சீனா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஜான் சீனா பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட ஃபோட்டோ வந்து போட்டிருக்காரு. விராட் கோலி வந்து யூ கேன் சீ மீயோட போஸ்ட் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த போஸ்ட்டை வந்து அவர் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல வந்து போட்டிருக்காரு. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டுக்கு வரும். ஸோ ரெசல்மேனியா 41ல வந்து நம்மளோட சினேசன் லீடர் ஜான் சீனா வந்து 17th டைம் சாம்பியனா வந்து ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 70 to 80% வந்து எதிர்பார்க்கலாம் ஜான் சீனா வந்து தன்னோட கஸ்டம் டைட்டில் வந்து எடுத்துன்னு வருவாரு. ஸோ நிறைய நியூஸ் சோர்சஸ்லாம் வந்து நம்புறாங்க ஜான் சீனா வந்து தன்னோட கஸ்டம் டைட்டில் வந்து எடுத்துன்னு வருவாருன்னு அண்ட் அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து ரிட்டையர் பண்ணிடுவாருன்னு. அதுக்கு பதிலாக வேற ஏதாவது வந்து வரும் அப்புறமா ஜான் சீனா போனதுக்கப்புறம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜான் சீனா வந்து 17 டைம் வந்து சாம்பியன் ஆனா அவர் வந்து ஒரு கஸ்டம் டைட்டில் வந்து எடுத்துன்னு வரலாம். அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஃபாஸ்டஸ்ட் WWE அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.